Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம என்னோட ப்ரொஃபைலுக்கு இப்போ ரீசன்ட்டா ஒரு 2 lakh லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்టిక్యులர் அப்ளிகேஷன் சைடு இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ அதனுடைய ஜர்னி எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த சேம் அப்ளிகேஷன்ல எனக்கு 2022ல 50000 ரூபாய் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைச்சிருந்தது. அந்த லோனை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் இல்லாம ஆன் டைம்ல பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணி முடிச்சாச்சு. பட் பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அப்ரூவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கல. அதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அதுக்குள்ள என்னோட எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிறது சிபில்ல ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த ஒரு ரீசனால இவ்வளவு நாளா எனக்கு அந்த அப்ளிகேஷன்ல இருந்து அப்ரூவல் அப்படிங்கறதே கொடுக்கல. பட் எகைன் இந்த டைம் வந்து அவங்க தரப்புல இருந்து எனக்கு கால்ஸ் அண்ட் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு லோன் அப்ரூவல் இருக்கு செக் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாமும் எப்பவும் போலவே இந்த மாதிரி சிபில் ப்ரொஃபைல் வர்ஸ்டா இருக்கும்போது செக் பண்ணிங்கனாலும் அப்ரூவல் கிடைக்காது, அதனால செக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பெல்லாம் கிடையாது ப்ரோ, பட் ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் இருக்கும், அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரிசீவ் ஆகியிருக்கும் போல அந்த ரீசனால செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஓடிபி ரிசீவ் ஆனிச்சு. ஓடிபியை போட்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு 2 lakh லோன் அப்ரூவல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் என்னாலேயே நம்ப முடியல. எகைன் நான் திரும்பவும் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 2 lakh அப்படிங்கிறது லோன் அப்ரூவலுமே இருந்தது. இதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் என்னவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா லாஸ்ட் மந்த், அதாவது இந்த 2026 மார்ச்ல நான் 2 கோல்டு லோன் அப்படிங்கிறது 1.5 lakhக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஒருவேளை அந்த கோல்டோடைய அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு 2.5 lakhக்கு மேலே இருக்கும். பட் எனக்கு வந்து ஒரு 1.5 lakh போதுமானது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். ஒருவேளை அந்த ரீசனாகவும் இருக்கலாம். இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான் பே லேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லிமிட் வந்து எனக்கு 30,000 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் லிமிட்டான கிட்டத்தட்ட ஒரு 28,000 பக்கமாகவே நான் லிமிட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு ரீசனாலையுமே இருக்கலாம். ஓகே கேஸ், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஆமாம், ஆக்சியோ அப்ளிகேஷனில் தான் எனக்கு இப்போ 2 lakh அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பட் இதே மாதிரியே எல்லோருக்கும் லோன் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் எனக்கு நடந்த இதே மாதிரியான இன்சிடென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு தனிநபருடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைலை பொறுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த ஆக்சியோ அப்ளிகேஷன் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியாச்சு. இந்த ஆக்சியோ அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அமேசான் அப்ளிகேஷனுக்கு பே லேட்டர் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். இவங்க இந்த பே லேட்டர் சர்வீஸை கரூர் வைசியா பேங்க் மாதிரியான ஒரு சில பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பே லேட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து அந்த மாதிரியான பே லேட்டர் சர்வீஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பர்சனல் லோனும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா இவங்க லோன் அமௌண்ட்டை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 14% இருந்து அதிகபட்சமாக 35% வரையிலும் இருக்கும். ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 36 months அப்படிங்கிறது கொடுக்குறதாகவும் போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சியோ அப்ளிகேஷனுமே ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியாக தான் இருக்காங்க. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் தான் நம்ம இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பே லேட்டர், பர்சனல் லோன், அமேசான் பே லேட்டர் லிமிட் செக் பண்ணிக்கிறதுக்கான இந்த 3 ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பர்சனல் லோன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணும்போது அதிகபட்சமாக 4 lakh வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்விஃப்ட் அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப வேகமான அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டன்டாகவே லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் இந்த லோன் அமௌண்ட்டை ஃபோர்க்ளோசர் பண்ணுறதா இருந்தால் 0 சார்ஜஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் ஆதார் நம்பர் அப்படிங்கிறதே போதுமானது. இதை தவிர்த்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் கேஸ் பில் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணிக்கலாம், லேண்ட்லைன் பில் அப்படின்னா இன்டர்நெட் பில் சப்மிட் பண்ணிக்கலாம், இபி பில்லும் சப்மிட் பண்ணிக்கலாம், ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அது கூட சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இவங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். இதை தவிர்த்து இவங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிற ஹைலைட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இவங்க ஒரு ட்ரஸ்டடான ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸை பொறுத்தவரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி அப் டு 4 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபிளெக்சிபிள் டென்யூர் 1 to 4 years அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000 rupees per monthல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இப்போது நான் என்னுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓடிபி என்டர் பண்ணதுமே ஆல்ரெடி நம்ம லோன் அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ணதுனால அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லோன் ஆஃபர் பொறுத்தவரைக்கும் 2 lakh அப்படிங்கிறது இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 2.62%.
பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இப்போது எனக்கு இந்த லோன் ஆஃபர் ஓகே அப்படின்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர்த்து டிஸ்பர்சல் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், அதாவது பேங்க் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா லோன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிட்டு ஈனாச், அதாவது ஆட்டோ ரீபேமெண்ட் செட்டப் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டா லோன் அமௌண்ட் டிஸ்பர்சல் ஆகிரும் அப்படிங்கிறத 1 by 1 என்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக போட்டிருக்காங்க. இப்போது 2 lakh அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னாலும் நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் 18 monthsலேருந்து அதிகபட்சமாக 30 months வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத ஃப்ளெக்சிபிளாக சூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த 2 lakh லோன் அமௌண்ட்டில் இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாக 9440 ரூபாயும் ப்ளஸ் அதுக்கான டாக்குமெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 440 ரூபாயும் பிடிச்சிக்குவாங்க. அந்த 2 அமௌண்ட்டும் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 1,90,120 ரூபாய் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து இப்போது நீங்கள் லோன் அமௌண்ட் வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் எவ்ரி மந்த் 5th வந்து ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டில் நீங்கள் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 30,000 அப்படிங்கிறத கூட சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி 30,000 அப்படிங்கிறத சூஸ் பண்ணாலுமே ஸ்டார்டிங் 12 monthsலேருந்து அதிகபட்சமாக 30 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. இந்த லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நான் எகைன் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரியே உங்களுடைய ப்ரொஃபைலுக்கும் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.